ஃபிலிமை யாருக்கு பிடிக்குமோ இல்லையோ எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இருக்காங்க. ராஜுபாய் அண்ட் கிங் ராஜுபாயோடைய ஒரு கம்பேக்னே சொல்லலாம். நான் சாவுனாலும் நான் தான் முடிவு பண்ணணும், நீ சாவுனாலும் நான் தான் முடிவு பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு மாசான ஒரு டைலாக்கோட சூர்யா அவர்கள் ஒரு ஸ்டைலிஷான ஒரு லுக்கில் அஞ்சான் படத்தில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னைக்கு அஞ்சான் படமானது ரீஎடிட் பண்ணி ரீரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி சேனலிஸ்ட். 2014 அஞ்சான் படமானது வெளியானது. டைரக்டர் லிங்குசாமி அவர்கள் தான் வந்து இந்த படத்தை எடுத்திருந்தாரு. அண்ட் இந்த படத்தோட கேஸ்டா ஆக்டர் சூர்யா, சமந்தா, சூரி, வித்யூத் அண்ட் மனோஜ் பாஜ்வாய் இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருந்தாங்க. அண்ட் சூர்யா அண்ட் சமந்தா இவங்களுடைய பேரானது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளேல வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் சமந்தா அவர்கள் வந்து அவங்கள ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருந்ததாக இருக்கட்டும், அவங்களுடைய டைலாக்காக இருக்கட்டும், அவங்களுடைய காஸ்டியூமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சூர்யா அவர்களுமே வந்து ஒரு செம்ம ஸ்டைலிஷ் லுக்கில் வந்து அஞ்சான் படத்தில் வந்து வந்திருப்பாங்க. அண்ட் அவர் வாயில் வந்து ஒரு ஸ்டிக் வச்சிருப்பார். அந்த ஸ்டிக் வெளியே வந்தாலே வந்து ராஜுபாய்க்கு கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து காட்டியிருப்பாங்க அழகா. அது மட்டும் இல்லாமல் ராஜுபாய் வந்தாலே வந்து ஒரு பிஜிஎம் எல்லாமே பறக்கும் பாருங்க. யுவன் சங்கர் ராஜா இசையில் சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. ஸ்டில் அஞ்சான் பிளேலிஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டான சாங்ஸை யுவன் சங்கர் ராஜா வந்து கொடுத்துருக்காங்க. ஏக் தோன் தீன் சார் அந்த சாங் எல்லாம் வந்து அந்த டைம்லலாம் வந்து அவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்லேயே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் சமந்தா அவர்கள் வந்து சொல்கிற அந்த ஒரு டைலாக்காக இருக்கட்டும், நீ நிதானமாக இல்லை, உன் கால் தரையில படல, முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு, இந்த மாதிரியான டைலாக் எல்லாமே வந்து சோசியல் மீடியாவில் பலருமே வந்து ரீக்ரியேட் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சூர்யா அண்ட் சமந்தா நடிச்ச இந்த ஒரு அஞ்சான் ஃபிலிம் ஆனால் 2014 ஒரு ஃப்ளாப்பான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. இந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கான ரீசன் என்ன? ஸோ டைரக்டர் லிங்குசாமி அவங்க பல மீட்லாமே வந்து வச்சிருந்தாங்க. ரொம்பவே வந்து ஒரு ஹைப்லாமே வந்து அவர் வந்து கொடுத்திருந்தாருன்றலாமே வந்து சொல்லப்படுது. ஸோ லிங்குசாமி அவர்கள் அவர் கற்றுக்கிட்ட மொத்த விட்டையும் இறக்குற இந்த மாதிரியான பல விஷயங்கள் அவர் பேசினது எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி ட்ரோல் பண்ணிலாமே வந்து பல பேர் வந்து போட்டிருந்தாங்க. 2014 ஒரு அஞ்சான் படமானது ரொம்பவே வந்து ட்ரோல் பண்ண ஒரு படமாக வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஃபிலிமை வந்து சூர்யாவோட ஃபேன்ஸ்க்காக அகெயின் ரீஎடிட் பண்ணி ரீரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வரவேற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அண்ட் அஞ்சான் படத்தில் 2 hours 36 minutes வந்து இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அந்த 36 minutes வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ 2 hours தான் வந்து ஃபிலிமே வந்து இருக்குது. அண்ட் குறிப்பாக அதில் சூர்யா அவர்களுடைய காமெடிஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரீஎடிட் பண்ணி வந்த வேர்ஷனில் சூர்யா மட்டும்தான் இருக்காரு. அந்த ஒரு ஃபிலிமில் வந்த இன்ட்ரோ சாங்காக இருக்கட்டும், பேங் பேங் பேங்க்னு சொல்லிட்டு ராஜுபாயோட இன்ட்ரோ, ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப மாசம் அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. அஞ்சான் படத்தோட ஸ்டோரி வந்து ராஜுபாய் சூர்யா அவர்கள் வந்து ராஜுபாயா வந்து நடிச்சிருப்பாங்க. ராஜுபாயின்னு சொன்னாலே அந்த ஏரியாவிலே வந்து ஒரு மாசான ஒருத்தர் வந்து வராரு. ஸோ அவர் பேரை கேட்டாலே வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாமே வந்து நடுநடுங்கி போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேரக்டராக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அவருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற அவரோட ஃப்ரெண்டான சந்துருவும் ராஜுபாயுமே வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு பாண்ட் வந்து வச்சிருப்பாங்க. அவருடைய ஃப்ரெண்டான சந்துருவை வந்து கொலை பண்ணிடுவாங்க. அதுக்காக ராஜுபாய் அவர்கள் வந்து யார் வந்து கொலை பண்ணாங்கன்றதை கண்டுபிடிச்சி அவங்களுமே வந்து கொலை பண்ணுவார். ஸோ இதுதான் மோஸ்டாக ஸ்டோரியாகவே வந்து இருக்கும். இதில் சமந்தா அவர்களுடைய லவ் இதெல்லாமே வந்து நடுவில் வந்து வந்துட்டு போயிட்டு எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப அழகாகவே வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து தம்பியான ஒரு கிருஷ்ணான்ற ஒரு கேரக்டர் வந்து வருவாங்க. ஸோ சூர்யா தான் வந்து 2 வேடத்தில் வந்து நடிச்சிருப்பார். ஸோ அவர் வந்து அண்ணனை காணோம்னு சொல்லிட்டு அவர் போய் தேட போவார். சூர்யா அவர்கள் வந்து அண்ணனை காணோம்னு சொல்லிட்டு தம்பி நீ தொலைஞ்சிடாத, இந்த மாதிரியான ஒரு சில காமெடிஸ் எல்லாமே வரும். பட் இந்த டைம் வந்து சூரியோட காமெடிஸ் வந்து மோஸ்ட் அதில் இல்லைன்ற மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அஞ்சான் படத்தில் ராஜுபாய் கேரக்டர் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு லுக்காக இருக்கட்டும், அந்த ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், ஒரு ஸ்டிக்கோட வர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி சூர்யாவை வந்து ஒரு புதுசாக ஒரு ஹீரோ லுக்கில் பார்க்குற மாதிரியே வந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபிலிம் பார்த்ததுக்கப்புறம் பல பேர் சூர்யாவுடைய ஃபேனாகவும் ஆகியிருக்காங்க.
சொன்னாங்க. அப்படி இருந்தும் இந்த ஒரு படமானது அந்த டைம்ல வந்து ஃப்ளாப் ஆகி இருக்கு. அண்ட் சூர்யா ஃபேன்ஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரான படம்னு சொல்லிட்டு ஆர்கியூஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. அப்படி இருந்துமே வந்து சோஷியல் மீடியாஸ்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே வந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கான ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்ததை வந்து டைரக்டர் அவருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் அகைன் அதை வந்து சேஞ்ச் பண்ணி ரீஎடிட் எல்லாமே வந்து பண்ணியிருக்காரு. ஓவராலாக வந்து இதில் பாதி ஒரு சில விஷயங்களே வந்து ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க, ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்க்கப்படுது. அண்ட் அஞ்சான் வந்து சூர்யாவோட கரியரே வந்து ஒரு சேஞ்ச் பண்ண ஒரு படம்னு சொல்லலாம். ஸோ சூர்யா அவர்கள் வந்து பல ஒரு ஹிட்டான ஒரு படங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் லிங்குசாமி அவர்களுமே வந்து ரன், பையா போன்ற பல சூப்பரான ஒரு ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு ஃபிலிம் வந்து சூர்யா கரியரை வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. அண்ட் சமந்தா அவர்களை வந்து ஒரு சூப்பரான ஒரு லுக்கில் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் வந்து அஞ்சான்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் வந்து சூர்யா அண்ட் சமந்தாவோட பேர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. இந்த அஞ்சான் படத்தை வந்து அவ்வளோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்த பொழுதுமே எதற்கும் அஞ்சாம அஞ்சான் படத்தை அகைன் ரீஎடிட் பண்ணி ரீரிலீஸ் பண்ணியிருக்காரு லிங்குசாமி. ஓவராலா அஞ்சான் படம் பார்க்க போறது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாவே வந்து இருக்கும். அஞ்சான் ஃபிலிம் பார்க்காதவங்களுக்கு இந்த ஒரு நியூவான ஒரு வேர்ஷனை பார்த்தது வந்து எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க அஞ்சான் படத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ எந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் எல்லாமே இந்த ஃபிலிம்ல இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் அண்ட் ஒப்பீனியனை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் அஞ்சான் படத்தை பார்த்த உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.